ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 13 ஜூன் 2026 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறுவை செல் சாகுபடிக்கு ரூபாய் 135 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டம் முதல்வர் விஜய் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த குறுவை நெல் சாகுபடிலாம் இப்போ பண்ணுவாங்க இல்லையா, ஏன்னா இப்போ மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நமக்கு என்ன இருக்கு, மான்சூன் இந்தியாவோட வெதர் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அந்த மெட்ரோலஜிக்கல் அப்டேட் படி இந்தியாவில் வந்து இந்த வருஷம் மழைப்பொழிவு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா டியூ டு இந்த எல்னினோ, சூப்பர் எல்னினோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. எல்னினோன்றது என்ன, அந்த பசிபிக் ஓஷனில் அந்த அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுடைய அந்த விண்டெல்லாம் வந்து சுத்தமாக சுழற்சி அடைஞ்சு வேறு பக்கம் போகிறதுனால நம்மளுடைய பருவமழைகள், தென்மேற்கு பருவமழை எல்லாம் பருவமழைகளும் வந்து கம்மியாயிடுது சரிங்களா. ஸோ அதே மாதிரி மழைப்பொழிவு கம்மியாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும், சுத்தமாக நிலத்தடி நீர் இருக்காது, பயிர்களும் வந்து கண்டிப்பாக சேதமடைஞ்சிரும் மழைப்பொழிவு இல்லைன்னா இல்லையா. ஸோ அதனால் இந்த குறுவை நெல் சாகுபடி அந்த விவசாயிங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 135 கோடியில் ஒரு சிறப்பு தொகுப்பு திட்டம் ஒன்று கொண்டு வராங்க சரிங்களா. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட குறுவை சாகுபடிக்கு 10,714 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மற்றும் 4.2 லட்சம் மெட்ரிக் டன் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. ஸோ இதை பேஸ் பண்ணி இவ்வளோ நெல் விதைகளையும் அந்த உரங்களையும் வந்து கவர்மெண்ட் வந்து கொள்முதல் பண்ணி அவங்க வந்து ஒரு இருப்பில் வச்சுப்பாங்க சரியா. அதே மாதிரி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தடையில்லா மும்முனை மின்சாரம், அதாவது 3 ஃபேஸ் கரண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம இண்டஸ்ட்ரிக்கெலாம் கொடுப்போம்ல அந்த மாதிரி. ஓகே, விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தடையில்லா மும்முனை மின்சாரம் நாளொன்றுக்கு 18 மணி நேரம் வழங்கப்படும். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர அளவு வந்து கம்மியாக இருந்திருக்கு. இப்போ இந்த திட்டம் மூலமாக அந்த நேர அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நாளொன்றுக்கு 18 மணி நேரம் வந்து 3 ஃபேஸ் கரண்ட் வந்து ஃப்ரீயாக இதுவும் இல்லாமல் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது எங்கெல்லாம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட் தமிழ்நாடுக்கு. பட் அவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தான். ஸோ நமக்கு தெரியும் டெல்டா மாவட்டங்கள் வந்து ஒரு 8 to 9 தமிழ்நாட்டில் மாவட்டங்களாக இருந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அந்த ஒரு சரௌண்டிங்கில் இல்லையா, காவிரி ஒட்டி சரௌண்டிங்கில் திருவாரூர், மயிலாடுதுறை, அப்புறம் அனைத்து பகுதிகளிலும் கடலூர், திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சில பகுதிகளில் ஆண்டுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்க சரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி டெல்டாக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நான் டெல்டா ஓகேவா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெல்டா மாவட்டங்களுக்கு ஓகே, டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு ஊக்குவதற்காக 77 கோடியும் 77.50 கோடியும், டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார், குறுவை மற்றும் சொர்ணவாரி நெல் சாகுபடிக்கு ஊக்குவிப்பதற்காக 57 கோடியும் எக்ஸ்ட்ரா ஓகேவா. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 135 crores சரியா. ஓகே, இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஜஸ்ட்டு என்ன கான்செப்ட்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா. ஓகே, அடுத்து வந்தோம்னா தொழிற்சாலைகளுக்கு மொத்தமாக பெட்ரோல், டீசல் விற்பனை செய்ய தடை, மத்திய அரசு அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து கொள்முதல் பண்ணுவாங்க இல்லையா பெட்ரோல், டீசலை. ஸோ இப்போ அதை வந்து மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து தொழிற்சாலைகளுக்கு ஐ மீன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நாங்கள் வந்து விற்க போகிறதில்ல, மொத்தமாக விற்க போகிறதில்ல. ஓகே, ஒரு இத்தனை லிட்டருன்னு சொல்லி வாங்குவாங்க இல்லையா ஒரு ஹோல்சேலில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து விற்க போகிறதில்ல. ஏன்னா டியூ டு இந்த மேற்காசிய போகிறனால, ஈரான் இஸ்ரேல் வார்னால நம்மளுடைய இருப்பு வந்து பாதிக்கப்படும். அவங்களுக்கு மொத்தமாக கொள்முதல் பண்ணிட்டா நமக்கு அந்த இருப்பு வந்து பாதிக்கப்படும்ன்றதுக்காக இதை வந்து ஒரு ப்ரிகாஷனாக அதை வந்து எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் மொத்தமாக பெட்ரோல் விற்பனை செய்ய மத்திய அரசு 90 நாட்களுக்கு தடை விதிச்சு. இந்த தடை வந்து பார்த்திங்கன்னா 90 டேஸ்க்கு ஓகே. அதேபோல் பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக ஒரு வாகனத்துக்கு 200 லிட்டர் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு டீசல் கார் வச்சுருக்கேன் சரிங்களா, இல்லை ஏதாச்சும் லாரி வச்சுருக்கேன் அப்படின்னும் போது நான் போயிட்டு நாளொன்றுக்கு ஒரு வாகனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 லிட்டர் தான் நான் வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகே சரியா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே பெட்ரோல் விற்பனை நிலையம் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக ஒரு வாகனத்துக்கு 200 லிட்டர் டீசல் மட்டுமே விற்பனை செய்யணும். அதுக்கு மேலே நம்ம கேட்டால் போட மாட்டாங்க சரி. இது ஒரு கண்டிஷனாக கொண்டு வராங்க. ஏன்னா மற்ற எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணுன்றதுக்காக இல்லையா. இப்போ நம்மளே மொத்தமாக பண்ணிட்டோம்னா அவங்க என்னோட கோட்டா முடிஞ்சுன்னா அவங்க பெட்ரோல் பங்கை மூடிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஓகே.
சரி. அடுத்து வந்தோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, நமக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள பத்தி தெரியும். அவர் ஒரு மேஜரா இருந்து இந்திய ராணுவத்தில பணியாற்றி, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 2014ல ஒரு அட்டாக் அப்போ இறந்து போயிருப்பாரு இல்லையா? வீரமரணம் அடைஞ்சிருப்பாரு இல்லையா? ஸோ, அவருக்கு வந்து அப்போ வந்து அப்புறம் ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் தலைமையில இருக்கும்போது, அ ஒரு அ இது அந்த அசோக சக்கர குடுத்துருப்பாங்க இல்லையா? அதேமாரி அவரு தாம்பரத்த சேர்ந்தவரு. சரிங்களா? ஆ ஸோ, இப்போ அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு சூட்டப்பட்டிருக்கு. இது இம்பார்ட்டன்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் நம்ம ஒரு ஜெனரல் நாலேட்ஜ்க்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மதுரையில அ ஒரு மேம்பாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பெயரிட்டிருந்தாங்க. அதேமாரி கோவையில ஒரு மேம்பாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரிட்டிருந்தாங்க. இல்லையா? அதேமாரி மதுரையில இன்னொரு மேம்பாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீரமங்கை ஆ வேலுநாச்சியார் அவர்களுடைய பெயர் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. பட் நம்ம ஒரு கான்செப்ட்டா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. எக்ஸாம்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்னைக்கு பெரிய அளவு இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிக்கிள் இல்ல. ஓகே. ஆ நம்ம ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டேட்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, 260 பேர் உயிரிழந்த குஜராத் விமான விபத்தின் ஓராண்டு நினைவு தினம். ஸோ நமக்கு தெரியும், போன வருஷம் வந்து குஜராத் விமான விபத் ஐ மீன் அந்த அலகாபாத் விபத்துல ஏர் இந்தியாவோட விமானம் வந்து ஆ டேக் ஆஃப் ஆனவுடனே இதுவாக ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சு சிதறியிருக்கும் இல்லையா? ஒரு மெடிக்கல் காலேஜ் மேல மோதி. ஸோ கிட்டத்தட்ட 260 பேர் உயிரிழந்துட்டாங்க. இதில சோகம் என்னன்னா, இன்னும் அதுக்கான ரீசன் அந்த ஃபைனல் அறிக்கை வந்து வரல. ஆ விசாரணையில. சரிங்களா? ஸோ, அதுக்காக இந்தியா ஃபுல்லாவே வந்து காத்துட்ருக்காங்க. என்ன இஷ்யூன்றதுனால. அதோடைய ஓராண்டு நினைவு தினத்த நேத்து அனுசரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவின் கலின் கலினின்கிராட் நகரில் நடைபெற்ற சர்வதேச மணல் சேர்ப்பு விழாவையொட்டி போட்டியில் தனது படைப்புக்காக ரஷ்யா கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் கோப்பையை வென்ற நம்மளுடைய இந்தியர் சுதர்ஷன் பட்நாயக். இவர நீங்க தெரியும் பார்த்துருப்பீங்க. நெறைய மணல் சிற்பங்கள் வரைவாரு. ஸோ, இவர் நெறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. அதே மாரி ரஷ்யால நடந்த ஒரு போட்டிக்கு வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகே. ஆ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஜெனரல் நாலேட்ஜ்க்கு. இம்பார்ட்டன்ட் இல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே. அடுத்து வந்தோம்னா, FIFA வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. கடைசியா பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் ட்ரில்லியனரான எலான் மஸ்க். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனியர் அப்படின்னு சொல்றோம். இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க்க குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ, நமக்கு தெரியும் எலான் மஸ்க் யாருன்னா, ஸ்பேஸ் எக்ஸு இப்போ எக்ஸோட நிறுவன அதிபர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ சேட்டலைட்லாம் எடுத்துட்டு போய் இது பண்றது இல்லையா? ஸோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 ட்ரில்லியன் ஓகே. ட்ரில்லியன் என்றால் $1,00,000 அதாவது இந்திய மதிப்புல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூபாய் 95,00,000 கோடி சொத்து மதிப்பு கொண்டவரா இப்போ உலகிலேயே முதல் ஆளா வந்து எலான் மஸ்க் இருக்காரு. ஸோ, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்லா, ஆ அ ஸ்பேஸ் எக்ஸு இதன் மூலமா உலக புகழ் பெற்றாரு. அதுக்கப்புறம் எக்ஸ் சமூக ஊடகம் ட்விட்டர் வாங்கி எக்ஸ்ன்னு மாத்துனாரு இல்லையா? ஸோ, ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. முதல் ட்ரெண்டிங் வந்து எலான் மஸ்க் அப்படின்றது. ஓகே. சரி. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். தேங்க் யூ.